பரம்பொருள் பவுண்டேஷனைச் சேர்ந்த மகாவிஷ்ணு தமிழக அரசு பள்ளிக்கூடத்தில் மாற்றுத்திறனாளிகளை பற்றி அவதூறாக பேசினார் என்பதற்காக கைது செய்யப்பட்டார். அவர் மீது 5க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் மகாவிஷ்ணுவை 15 நாள் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பியது. தமிழக போலீசார் மகாவிஷ்ணுவை 3 நாட்கள் போலீஸ் கஸ்டடிக்கு எடுத்து விசாரித்து வருகின்றனர். மகாவிஷ்ணு பல்வேறு நாடுகளில் பரம்பொருள் பவுண்டேஷனை நடத்தி வருகிறார். அதற்காக அந்நிய செலாவணி மோசடியில் ஈடுபட்டிருக்கலாம் என்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது. பரம்பொருள் பவுண்டேஷனுக்கு மகாவிஷ்ணுவை அழைத்துச் சென்று நேரடியாக விசாரித்து வருகிறது போலீஸ். இந்த விசாரணை முடிவில் மகாவிஷ்ணு குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படலாம் என்று பரபரப்பாக பேசப்படுகிறது. குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டால் மகாவிஷ்ணுவின் சொத்துக்களை முடக்குவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று தெரிகிறது. ஏற்கனவே யூடியூபர் சவுக்கு சங்கர் 2 முறை குண்டர் சட்டத்தில் போடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இவரது வழக்கு டெல்லி உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. சவுக்கு சங்கர் வழக்கு டெல்லி உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது.